அனைவருக்கும் வணக்கம். தினமும் 10 என்ற வரிசையில் 6ஆம் வகுப்பு தமிழ் முழுவதும் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். ஒவ்வொரு இயலாக 9 இயல் முடித்துவிட்டோம். இன்று முழுவதும் பார்க்கப் போகிறோம். இதனுடன் சேர்த்து தமிழ் 6ஆம் வகுப்பில் 100 வினாக்கள் நாம் பார்த்துள்ளோம். வாருங்கள் வீடியோவுக்கு செல்லலாம். முதல் வினா, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் என்ற வரி நற்றிணையில் வந்துள்ளது. இதனுடைய விடை நற்றிணை. அடுத்த வினா, காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரை. காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரையில் தான் இருக்குது. வேலு நாச்சியாரின் காலம். அடுத்த வினா, வேலு நாச்சியாரின் காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா 1730 முதல் 1796 வரை. 1730 முதல் 1796 வரை. சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடைகாக்கும்? சிட்டுக்குருவி எத்தனை நாள் அடைகாக்கும்? 14 நாட்கள் அடைகாக்கும். காணி நிலம் வேண்டும் என்ற பாடலின் மூலம் பாரதியார் எத்தனை தென்னைமரம் வேண்டும் என்று என்கிறார்? காணி நிலம் வேண்டும் என்ற பாடலின் மூலம் பாரதியார் எத்தனை தென்னைமரம் வேண்டும் என்கிறார்? 10, 12. விடை 10, 12 தென்னை மரங்கள் வேண்டும் அப்படின்றாரு. அடுத்தது, உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்றவர் யார்? உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் யார் சொன்னதுன்னா கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் தான் இது சொல்லியிருக்காரு. வாங்க அடுத்த வினாக்கு போகலாம். பொறுத்துக. காணி நிலம் பாவலரி பெருஞ்சித்தினார். கனிச்சாறு பாரதியார். அறிவில் ஆத்திச்சூடி பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை நெல்லை சு. முத்து. இதனுடைய விடை என்னென்னா 2, 1, 4, 3. பாருங்கள், காணி நிலம் யார் சொன்னது? பாரதியார். கனிச்சாறு பாவலரி பெருஞ்சித்திரனார். அறிவில் ஆத்திச்சூடி யார்? நெல்லை சு. முத்து. ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். இதான் இதனுடைய விடை. அடுத்து பாருங்கள், இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசினை பெற்று தந்தவர். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் யாருன்னு கேட்டால் சர் சி.வி. ராமன் தான் பெற்று தந்திருக்கார். அறிவியலுக்கான முதல் பரிசு யார் வாங்கினாங்க? சர் சி.வி. ராமன். அடுத்த வினா, உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்பொழுது? மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போனா மார்ச் 20. அடுத்தது, பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காய் பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கு கூறுங்கள் இந்த வீடியோ பற்றி. நன்றி.